ஆறு இருக்கு, உடைச்சிருங்க. யூ ஆர் சேவ், ப்ளீஸ், யூ ஆர் சேவ்ட். கம்முருதுன்னு தான் சேவ்ட். உங்களுக்கு யார் போவான்னு நினைக்கிறீங்க? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம பார்க்குறவங்க லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாமினேஷன்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஒவ்வொருத்தராக இவர் சேவ் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில யாரு வெளியே போக போறாங்க அப்படின்ற கார்டு எடுத்து காட்டுறாரு. கார்டுல யாரோட பேர் வருது அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணல. பட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், 90% ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வெளியே போக போறாங்கன்ட்டு. வியானா தான் வெளியே போக போறாங்க. கன்ஃபார்ம் நியூஸே வந்துருச்சு, டவுட்டே வேணாம், வியானா தான் வெளியே போக போறாங்க. விஜய் சேதுபதி வராரு, நாமினேஷன் ரிசல்ட்டை நான் சொல்ல போறேன், அதாவது எவிக்ஷன் யாருன்றதை சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையா வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காரு. அதுல முதல்ல யாரை சேவ் பண்றாருன்னா சபரியை சேவ் பண்றாரு. சில விஷயங்கள் சொல்லி சேவ் பண்றாரு. அது என்னன்னா, இன்னும் நிறைய பேரியர்லாம் இருக்கு உங்களுக்கு, அதாவது பெருசா ஓப்பன் அப் ஆகாமையே இருக்கீங்க, அதெல்லாம் உடைச்சு ஓப்பன் அப் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சபரிக்கு ஒரு அட்வைஸ் தராரு. இது சூப்பர் அட்வைஸுங்க. சபரியெல்லாம் வந்து பெருசா கேமே விளையாடல, அப்புறம் எப்படி இவ்வளவு தூரம் வந்தாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சபரிக்கு வந்து பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, அதாவது நெகட்டிவ் ரொம்ப இருந்தா கூட வெளியே போயிடுவாங்க. ஆனா சபரியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவும் ரொம்ப இல்லை, அதனால தப்பிக்கிறாரு. மற்றபடி சபரிலாம் வந்து பெருசா கேம்ல எதுவுமே பண்ணல. ரம்யா எப்படி மிச்சர்னு நம்ம சொல்றோமோ ஏறக்குறைய சபரியா மிச்சர் மாதிரி தான். பெருசா கேம்ல எதுலையுமே அவர் இது பண்ணலங்க. நீங்க பாருங்களேன், வாரத்துல இவரை எத்தனை வாட்டி கேமரா காட்டுதுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப சபரியை கம்மியா காட்டும். சபரியோட கேம் ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா ஏதாவது பண்ணாதான் தாக்கு பிடிப்பாரு, இல்லைன்னா அடுத்தடுத்த வாரத்தில் போயிடுவாரு. ஓட்டு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஓட்டு வந்து விக்ரமோட ஓட்டு நிறைய இருக்கு. நீங்க வேணா அடுத்த வாட்டி விக்ரமோ வந்தாருன்னா நீங்க அதை நோட் பண்ணுவீங்க பாருங்க. அடுத்து சாண்ட்ரா கிட்ட வருவோம். சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நில்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது திவ்யா வந்து உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக திவ்யாக்கு எதிர நிக்கிறீங்கல்ல, நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த இடத்துல நில்லுங்க, நீங்க சேவ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விஜய் சேதுபதி ஒரு சூப்பரான விஷயமும் பண்றாருங்க. அது என்ன தெரியுமா, இவங்களை கன்ஃபியூஷன்லயே வச்சிருக்காரு. இப்ப பாருங்க, சபரியை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டாரு, சாண்ட்ராவை செகண்ட் சேவ் பண்றாரு. யோசிச்சு பாருங்க, சாண்ட்ராலாம் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காங்க, ஆனா சாண்ட்ராவை செகண்ட் சேவ் பண்றாரு. அடுத்தது தான் ஒரு சூப்பரான விஷயம் பண்றாரு. அடுத்து வந்து கமருதீன், கானா வினோத்தை நம்ம வச்சுப்போம், இவங்க ரெண்டு பேர்ல யாரு சேவ் ஆவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆடியன்ஸை பார்த்த மாதிரி கேட்கிறாரு, அவங்கள பார்த்த மாதிரியும் கேட்கிறாரு. ரெண்டு பேர்ல முதல்ல கமருதீன் சேவ்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது கமருதீன்லாம் கானா வினோத்து கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி தான் இருக்காரு. கானா வினோத் யாருமே தொட முடியாத லெவல்ல ஓட்டிங்ல இருக்காரு. அன்அஃபிஷியல் ஓட்டிங் தானப்பா நீ சொல்ற, அஃபிஷியல் ஓட்டிங்ல வேற மாதிரி இருக்கலாம்ல நீங்க நினைக்கிறது புரியுது. அஃபிஷியல் ஓட்டிங்கும் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கும் பெருசா வித்தியாசம் வராதுங்க. ஏன்னா வந்து மக்களோட மைண்ட் செட் இந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்கன்னா அஃபிஷியல் ஓட்டிங்லயும் அப்படிதான் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ கானா வினோத் எங்கேயோ இருக்காரு, டாப்ல இருக்காரு. ஆனா கானா வினோத் இவர் நாலாவதா சேவ் பண்றாரு. செகண்டா சாண்ட்ராவை சேவ் பண்றாரு, நாலாவதா கானா வினோத்தை சேவ் பண்றாரு. கானா வினோத் ஒவ்வொரு வாட்டி நாமினேஷனுக்கு வரும்போது சரி ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருக்காரு. ஆனா விஜய் சேதுபதி அவரை ஃபர்ஸ்ட்ல சேவ் பண்ண மாட்டாரு, ஒரு ரெண்டாவது மூணாவது இடத்துல தான் சேவ் பண்ணுவாரு. ஒரு கன்ஃபியூஷன்லயே வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து ஓப்பனாவே சொல்லிடுவாங்க, அதாவது ஓப்பனாவே வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்றவங்க தான் டாப்ல இருப்பாங்க, அதாவது டாப்ல இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுவாங்க. பட் விஜய் சேதுபதி ஒரு கன்ஃபியூஷன்லயே வச்சிருக்காரு. இப்ப கானா வினோத் என்ன யோசிப்பாரு, நம்ம தான் டாப்லாம் யோசிக்கவே மாட்டாரு. என்னடா இது, சாண்ட்ரா சேவ் ஆயிட்டாங்க, கமருதீன் சேவ் ஆயிட்டான், அதுக்கப்புறம் தான் நம்ம சேவ் ஆயிருக்குமான்னு ஒரு லைட்டா பயத்திலேயே தான் இருப்பாரு. அதே மாதிரி நேற்று விஜய் சேதுபதி பண்ணதுல இதுக்கப்புறம் கானா வினோத் கமருதீன் பார்வதியை விட்டு தள்ளி தான் இருப்பாரு. ஏன்னா வந்து இவங்க கூட சேர்ந்து தான் உங்க கேமே கெட்டு போயிருச்சுன்ற லெவலுக்கு விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. அதே மாதிரி இப்ப இந்த சேவ் பண்ணும்போது அதே தான் சொல்றாரு, நீங்க இதுக்கப்புறமா அது கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப மீதி இருக்கிறது ஹாட் சீட்ல ரெண்டே பேர் தான் இருக்காங்க, ஒன்னு வியானா, இன்னொன்னு எஃப்ஜே. யாரு போவாங்கன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்கிறாரு. சிலர் வியானான்னு சொல்றாங்க, ஆனா பலர் வந்து எஃப்ஜேன்னு சொல்றாங்க. அதாவது இங்க இருக்கவங்க நிறைய பேர், இங்க இருக்கவங்கன்னா நான் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டை சொல்றேன், அவங்களே எஃப்ஜேவை தான் எதிர்பார்த்திருக்காங்க போல. ஏன்னா எஃப்ஜேன்னு சொல்றது தான் ரொம்ப நேரம் கேட்குது. ஸோ எஃப்ஜே தான் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. சரி நம்ம பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கார்டை எடுக்கிறாரு. கார்டில் என்ன இருக்குன்றதை நமக்கு காட்டல, நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த போர்ஷனை பிளர் வேற பண்ணியிருக்காங்க. அதாவது கார்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு, அது நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த போர்ஷனை பிளர் பண்ணியிருக்காங்க.
பட் எப்படி இருந்தாலும் சரி வெளியே நியூஸ்லாம் வந்துருச்சு, வியானா தான் இந்த வாட்டி போக போகிறாங்க. அதாவது வியானா கேம் ஸ்ட்ராங்காலாம் போச்சுங்க. என்னைக்கு எஃப்ஜே கூட சேர்ந்தாங்களோ அப்போ தான் கேம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நெருங்கிருச்சு. இவ்வளோ நாள் வியானா தப்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நெருங்கிருச்சு. இதுக்கப்புறம்லாம் வந்து நிறைய பேர் போய் தான் ஆகணும். இந்த எஃப்ஜேலாம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான், கண்டிப்பாக அடுத்த வாட்டி போய் தான் ஆகணும். கனிலாம் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, அடுத்த வாட்டி போய் தான் ஆகணும். ஸோ கேம் முடிவுக்கு வந்துருச்சு, ஒவ்வொருத்தராக போய்கிட்டே தான் இருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்கங்க.